ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்னிங் அப்டேட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதனுடைய சப்போர்ட்டும் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 150 லைக்ஸ்க்கு மேலே வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எவ்ரி வீடியோக்கும் இதே மாதிரி உங்களுடைய மோட்டிவேஷனை உங்கள் லைக்ஸ் மூலிமா தெரிவிக்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்னிங் அப்டேட் நம்ம டேரெக்டாக வீடியோ போகலாம். ஏன்னா டைம் இல்லாதனால குயிக்காக முடிச்சிடும். ஜஸ்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2 விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்து 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிச்சத்து நீங்கள் ஸ்டாக்ஸ் சொன்னீங்க, ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி அப்படின்றத இந்த வீக் ஹேண்டில் உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்காக. ஸோ ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கங்க. நிஃப்டி 50 நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் இப்போது நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது, குளோபல் பார்த்திங்கன்னா இஷ்யூ எல்லாமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாங்க. ஓகே, அக்செப்ட் ஒத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. நாஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வீடியோ போடுறோம் கிராஷ் அப்படின்னு, அந்த வீடியோவில் சேம் என்ன சினாரியா இருக்குது அப்படி தான் இருக்குது. எதுவும் பாசிட்டிவ் எதுவும் திரும்பலை. எதுவும் ஷாங்காய் மட்டும் பாசிட்டிவ் இருக்குது, மிச்சம்லாம் வந்து நெகட்டிவ் தான். ஒன்றும் ஃப்ளாட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரீஃப்ரெஷ் கொடுத்தாலும் சேம் அதே தான் விடுங்க. ஓகே, சரி. இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டடி வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட் நெகட்டிவ் தான், ஆனால் நாம் எங்கே பண்ணணும், என்ன நெகட்டிவ் எந்த இடத்துல பண்ணணும். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் ரன்னிங் ஹவர்ஸில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த பக்கம் ஒரு ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணி அங்கே நம்ம சேல் பண்ணலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் அதுக்கு சமயம் எங்கன்னா போடலாம். அது கேப் டவுனே ஆகுதுன்னு தெரில அப்படின்னா, ஏன்னா ப்ரீவியஸ் இதில் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகுது. நம்ம இந்த இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று புல் பேக்கில் போயிட்டு சேல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா, இந்த இதில் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகும். அதாவது ஒரு லோ கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஹை கட் பண்ணி ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதாவது நான் ரிஸ்கி ட்ரேடர்ஸ்க்காக சொல்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்க, உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை இருக்குது, பேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து லிட்டில் பிட் அந்த ஸ்கேல்பிங் மாதிரி இந்த பக்கம் பண்ணலாம். ஏன்னா வந்து சான்சஸ் வந்தே வரணும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓவர் ரிஸ்க் இது. புல் பேக்கில் நம்ம வந்து பை அண்ட் சேல் பண்ணுறது வந்து ரிஸ்கி ட்ரேடாக அமையும். ஓகே, ஒன்று இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 15,800 700 இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, 16,000 நியரஸ்ட் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை 15,800 ஓப்பன் ஆனாலும் சரி, வெயிட் ஃபார் புல் பேக். அதுக்கப்புறம் சேல் பண்ணுங்கள். வெயிட் ஃபார் ஃபுல் பேக் எங்கே திரும்புதுன்னு தெரியாது மார்க்கெட். அகைன் அந்த சப்போர்ட் உண்மையிலே வந்து பையிங் கொடுக்குறாங்களா இல்லையா, ஏன்னா வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணால் தான் அந்த ட்ரெண்டோடைய பவர் தெரியும். இல்லை கன்சாலிடேஷன் மூலமாக பேஸ் அமைச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு இன்றைக்கி உங்களுக்கு. அதாவது கேப் டவுன் ஆகிட்டு ஒரு சின்ன சைடர்ஸில் பேஸ் கிரியேட் அமைச்சிட்டாங்க. இன்றைக்கி ஃபுல் ஹோல் டேஸ், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து கீழவும் போகாமல் மேலேயும் போகாமல் எங்கே கேப் டவுன் ஆகிடுச்சோ அந்த இடத்துலேயே உங்களுக்கு சைடர்ஸ் மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அக்செப்ட் பண்ணிங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்னிங் அப்டேட் வந்து யாருக்காகனா, ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரேடிங் தெரிஞ்சுட்டு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கேப் டவுன் ஆன உடனே உங்களுக்கு தெரிஞ்சு சினாரியே தெரியும். உங்களுக்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுதா, லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா, எதுவுமே ஃபார்மேஷன் ஆகலை அப்படின்னா சைட்வேஸில் போக போகுது மார்க்கெட்டு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து ஒரு அக்குமுலேஷன் ஆகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேப் டவுன் ஆகினா ஒன்று ஆல்ரெடி மேலேருந்து சேல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, இல்லை விலை கம்மியாக இருக்குது இந்த இடத்துல நான் பையிங் பண்ணுறவங்க அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய 2 பேருடைய பவர் வந்து காமிச்சிட்ருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, ஆனால் நம்மளுடைய ப்ரைஸ் என்ன, நம்ம என்ட்ரி எக்ஸிட் எங்கே, அது மேலே கவனம் வைக்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். என்ன கண்டிஷன், எங்கே ஓப்பன் ஆகும், எங்கே ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேரெக்ட் ஒரே சப்போர்ட் தான் இருக்குது. இது டைரெக்ட் ஒரே சப்போர்ட் தான் இருக்குது. 33,600 அந்த ரேஞ்சில் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. ஸோ மிடில் வந்து அந்த பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா இந்த தான் வந்து அதனுடைய சப்போர்ட்டாக இருந்தது லெவல் அது. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம். அங்கே ரீடெஸ்ட்கான இது சான்ஸே கொடுக்கல நமக்கு. ஸோ டைரெக்டாக கேப் டவுன் ஆனால் என்ன பண்ணலாம், சும்மா வேடிக்கை தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது.
ஸோ நான் சொன்ன மாதிரி சேம் நிஃப்டி 50ல் என்ன சொன்னேன் அதே தான். இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ரிஸ்கி ட்ரேட் எடுங்கலாம் புல் பேக்கில். இல்லை நான் ரிஸ்கி ட்ரேட் எடுக்க விரும்பலை அப்படின்னா வெயிட் ஃபார் புல் பேக் அகைன் வெயிட் ஃபார் புல் பேக். பேங்க் நிஃப்டியில் 33,600க்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. எப்போது நல்லா கவனிங்க, 33,600 சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து பை பண்ணி போகிறவங்க ரிஸ்கி ட்ரேட் அமையும். சேல் அண்ட் பைக்கான சான்சஸ் வேணுமா தேடுங்க. எப்போனா ஒரு மார்க்கெட் சீக்கிரம் குயிக்காக ரிகவரி ஆகுதா வெயிட் பண்ணுங்கள். ஒரு 11 மணி 11:30 மணி வரல வெயிட் பண்ணுங்கள். ஸோ அங்கேருந்து ஃபால் ஆகுது, அப்போது திரும்ப வந்து சான்ஸ் பாருங்கள், செல்லிங்கான சான்சஸ் பாருங்கள். ஓகே, ஒருவேளை அகைன் இந்த லெவலும் பிரேக் டவுன் ஆகிட்டு ஃபாலிங் ஆகிட்டு இருக்குன்னா ஓகே, அதில் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேலையை பாருங்கள். 33,600ல் ஒரு சேல் அண்ட் பைக்கான ஒரு வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மார்னிங் அப்டேட் பேங்க் நிஃப்டியோட மார்னிங் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் மூலயமா நீங்கள் தெரிவிக்கலாம். அப்புறம் அது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது என்னுடைய யூடியூப் சேனல் தான். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து டைட்டில்லையும் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கு இந்த கடந்த 3 வருஷமாக. உங்களுக்கு அதையும் பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா உங்களுடைய லைக்ஸை அதுக்கும் நீங்கள் பதிவிடலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.